தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் திருச்சியில் திமுகவின் 12வது மாநில மாநாடு பிற்பகலில் நடைபெற இருக்கிறது. மாநாட்டினுடைய முக்கியத்துவம், ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவோடு கேட்கலாம். மணிகண்ட பிரபு, எத்தனை மணிக்கு சரியாக இந்த மாநாடு துவங்க இருக்கிறது? இது 12வது மாநில மாநாடு. மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என? முக்கியமான 6 அறிவிப்புகளை அவர் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன விவரம்? கார்த்திகா, திருச்சியில் இன்று திமுகவின் 12வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவின் மாநில மாநாடு திருச்சியில் தான் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி திருச்சியில் 12வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் தொண்டர்கள் தமிழகம் முழுவதிலிருந்து வந்து கலந்து கொள்வார்கள் என்று கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 4 லட்சம் பேர் அமரும் வகையில் நாற்காலிகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி கேலரிகள் அமைக்கப்பட்ட அந்த கேலரிகளுக்குள் 1000 நாற்காலிகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணியும் கிரேவியும் வழங்கப்படும் சூழலில், திருச்சியில் வெயில் கடுமையாக வாட்டி வதைக்கக்கூடிய சூழலில் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர் உள்ளிட்ட இயற்கை பானங்களையும் திமுகவினர் கொடுத்து வருகிறார்கள். அதேபோல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகள், வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்டவை திமுக தொண்டர்களுக்கு அளிக்கப்பட இருக்கிறது. சரியாக மாநாட்டிற்கு 5 மணிக்கு முதலமைச்சர் இந்த திருச்சி, சென்னை ஒட்டியுள்ள சிறுகண்ணூர் மாநாட்டு திடலுக்கு வருகை தர இருக்கிறார். நீங்களே பார்க்கலாம், மேடையில் முதலமைச்சர் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய தலைவர்கள் அமர்வதற்கு ஒருபுறமும், அதே போல அதற்கு அடுத்தபடியாக திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய இளைஞரணி நிர்வாகிகள் அமர்வதற்கு தனி இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முதலாக இசை நிகழ்ச்சி தொடங்கப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டையொட்டி, முதல்வர் வருகையொட்டி 2500 காவல்துறையினர் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். இந்த திடலுக்கு முதலமைச்சர் வந்த உடனேயே 110 அடி உயரத்திலான திமுக கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக மாநாட்டின் நடுவழியில் அவருக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக சாலையில் பிரத்யேக வாகனத்தில் வரக்கூடிய முதலமைச்சர் 600லிருந்து 700 மீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீண்ட ரேம்பால்க் மேடையில் நடந்தே தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார். இப்படியாக திமுகவினுடைய மாநில மாநாடு என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மாநாட்டு திடலுக்கு உள்ளே வருவதற்காக 48 வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சர் மற்றும் முக்கிய விஐபிகள் வருவதற்கும் ஏராளமான வழிகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த நிகழ்ச்சிக்கான முழு ஏற்பாடுகளையும் மாவட்டத்தினுடைய அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் செய்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி ஒருபுறம் இருந்தாலும் திமுக கூட்டணி மறுபுறம் மிக வலிமையாக இருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த திமுக மாநில மாநாட்டில் மிக முக்கியமான தேர்தலுக்கான மிக முக்கியமான அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுவார் எனவும், திமுகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கட்சி தொடர்பான அறிவிப்புகளையும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டிற்கு இப்போதே தொண்டர்கள் ஆர்வமுடன் வர தொடங்கியிருக்கிறார்கள். சரியாக மாலை 5 மணிக்கு மாநாட்டு திடலுக்கு முதலமைச்சர் வர இருக்கிறார். கார்த்திகா, மணிகண்ட பிரபு, ஏற்கனவே ஒரு நிர்வாகிகள் சந்திப்புல திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாடு தான் மெயின் பிக்சர் அப்படின்னு முதலமைச்சர் MK ஸ்டாலின் சொல்லியிருந்தார். இந்நிலையில இந்த மாநாடு இன்றைக்கு நடக்க இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இந்த மாநாடு தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் பணிகளை மிக வேகமாக செய்யக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது திமுக என்ற வகையில் தான் இருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை 4 மண்டலமாக பிரித்து அவர்கள் தேர்தல் களப்பணிகளை மேற்கொண்டார்கள். வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், அதே போல டெல்டா மண்டலம், தென் மண்டலம், இப்படி 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலேயுமே இளைஞரணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, பாக முகவர்கள் மாநாடு, இப்படி அனைத்து மாநாடுகளையும் அதே போல நிர்வாகிகள் சந்திப்பையும் தொடர்ச்சியாக முதலமைச்சரே ஒவ்வொரு இடங்களுக்கும் நேரடியாக சென்று சுற்றி சுழன்று நிர்வாகிகளை சந்தித்து உற்சாகம் ஊட்டினார். இந்த நிலையில்தான்
மார்ச் 9ஆம் தேதியான இன்று திருச்சியில் திமுகவினுடைய மாநில மாநாடு, மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கட்சிக்கும் ஆட்சிக்கும் இவர்தான் என்று வழிகாட்டக்கூடிய அளவில் 2021 நடைபெற்ற மாநாடு என்பது பேசத்தக்க வகையில் இருந்தது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி முதலமைச்சர் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளும், அவர் கட்சி தொடர்பாக வெளியிடக்கூடிய அறிவிப்புகளும் திமுகவை இன்னும் வலுவாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் அந்த அறிவிப்புகள் இருக்கும் என்றே தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தொண்டர்கள் முதல்வரை காணுவதற்காக மிக உற்சாகமாக இந்த கடும் வெயிலிலும் காத்திருக்கிறார்கள். இன்று மாலை நடக்கக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் மேடையில் பேச இருக்கிறார்கள். தேர்தலில் மிக வலுவாக எப்படி வேலை பார்க்க வேண்டும், இந்த பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான வியூகங்களை முதலமைச்சர் மேடையில் இன்று பேச இருக்கிறார். கார்த்திகா, நிச்சயமாக திமுக தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய உற்சாக மனநிலையை குக்கக்கூடிய மாநாடாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.